இப்போது அவர் வெர்ஜின் ஐலண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது கரீபியனில். அந்த இடத்துல வந்து ஒரு 70 ஏக்கர் ஒரு தீவு வாங்குகிறார். அந்த தீவில் அந்த நியூயார்க்கில் ஒரு பெரிய வீடு வச்சுருக்கார். பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரிட்டிஷ் அரசனுடைய தம்பி ஆண்ட்ரூ அவரை வந்து அவரோட நட்பாக இருக்கார். அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு கேளிக்கைகளுக்காகவே ஒரு ஆமாம் அவர்கள் அப்படித்தான் தெரியுது. அவர்களுடைய இந்த இமெயில் பரிவர்த்தனையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனில் அம்பானி எழுதியிருக்கிறதுலையே பார்த்தா கூட பாரிஸில் நம்ம சந்திக்கலாம். பாரிஸில் டின்னருக்கு பிறகு நீங்கள் தரப்போகும் டிசர்ட் என்ன அப்படின்னு அவர் எழுதுகிறார். அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்ன்ட்டு நீங்கள் நம்ம நேயர்கள் யூகிச்சுக்கலாம். அந்த மாதிரி அவர் தொடாத இலான் மஸ்கில் இருந்து பல நயோம் சாம்ஸ்கி இடதுசாரிகளுடைய கனவு நாயகன், பெரிய அறிவுஜீவி அமெரிக்காவில், அவர் உட்பட அவருக்கு பணம் பண்ணி தந்திருக்கார். சரி, பணம் இருக்கிறவங்களும் இப்போ மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆன ஆட்களுக்கு இவர் பணம் பண்ணி தர வேண்டியமா அவர் பணத்தில் கொளிச்சார். ஆனாலும் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டார்க் ஒரு பேஜஸ் ஒரு டார்க் மைண்டை இவர் ஃபுல்ஃபில் பண்ணி தருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? அதாவது அவர்கள் பில் கிளின்டன் என்ன எழுதுகிறார், அவருக்கு நான் வந்து மக்களை சந்திக்கிறதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐ நீட் டவுன் டைம். அதாவது நான் கொஞ்சம் அந்த மாதிரி அது அப்படித்தான் இலான் மஸ்க்கும் எழுதுகிறார். நான் வரேன் அங்கே அப்படின்றாரு. இலான் மஸ்க் அங்கே போகலை, கிளின்டன் போயிருக்காரு. 2004 வரைக்கும் அதிபர் ட்ரம்ப் அவரோட நெருக்கமான நண்பராக இருக்கார். இஸ் அ ஃபென்டாஸ்டிக் கை அப்படின்லாம் அவர் சொன்னதெல்லாம் இருக்குது.